அரசு வேலை என்பது பலருக்கும் கனவு. அரசு துறைகளில் பணியாற்றுவதற்காக எண்ணற்றோர் தேர்வுக்கு தயாராகும் நிலையில் தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வை 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதவில்லை. இந்த ஆண்டு இதுவரை 10,315 பேருக்கு டிஎன்பிஎஸ்சி வாயிலாக வேலை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 10,000 பேர் வரை வேலை வாய்ப்பு கிடைக்க தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள தொழிலாளர் உதவி ஆய்வாளர், வணிக வரி துணை அலுவலர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட 2,327 பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் இந்த குரூப் 2 எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. அரசு வேலை மீதான ஆர்வத்தில் 50 வயதை கடந்த ஒரு வேதியியல் ஆசிரியர் 20 ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிறார். இப்போது அவரது மகளும் இதில் சேர்ந்து கொண்டார். தந்தையும் மகளுமாக ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய சுவாரஸ்யம் திருச்சியில் நடைபெற்றது. எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், பிஜிடிஎஸ்சி. நான் கெமிஸ்ட்ரி மேஜரு. நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு 52 வயசாச்சு. நான் தனியார் பள்ளியில் தான் நான் ஆசிரியராக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கின்னஸ் ரெக்கார்டெலாம் பண்ணியிருக்கேன். தனிமங்களை பற்றி 108 தனிமங்களை சொல்லி கோச்சராக இருந்து கின்னஸ் ரெக்கார்டெலாம் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த தருணத்தில் நாங்கள் 2 பேரும், என் மகளும் நானும் ஒரே ஹாலில் ஒரே சென்டரில் நாங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதுறது ஐ ஆம் வெரி டெஃபினெட்லி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுவோம் நானும் அப்பாவுமே. அப்பா அப்பையிலேருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஒரு 4-5 இயர்ஸாக ட்ரை பண்ணுறேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணும்போது எப்போவுமே வேறு சென்டர்ஸ் தான் போடுவாங்க. அப்பா என்னை ட்ராப் பண்ணிட்டு அவங்க சென்டருக்கு போவாங்க. பட் இந்த டைம் அவங்க அப்ளை பண்ண டைம் வேறு, நான் அப்ளை பண்ண டைம் வேறு. பட் சர்ப்ரைஸ் என்னென்னா 2 பேருக்குமே இந்த தடவை ஒரே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. சென்னை எழும்பூர் பிரசிடென்சி பள்ளியில் 300 பேருக்கு தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டிருந்தது. இங்கு ஆய்வு செய்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகர் தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தேர்வு முடிஞ்ச பின் எடுக்க வேண்டிய தொடர் நடவடிக்கை இருக்குது. அது ஒவ்வொன்றையும் நம்ம ஸ்பீடப் பண்ணணும். நம்ம இப்போ டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ போடணும். அதே மாதிரி சேலஞ்ச் மாணவர்கள் அதில் அந்த ஆன்சரில் என்ன மாற்று கருத்து இருக்குன்னா அதை நம்ம கேட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம படிப்படியாக பிரித்து அதே மாதிரி எவாலுவேஷன் பண்ணுறது ஒரு நாளைக்கு இவ்வளோ பேப்பர் தான் பண்ண முடியும்னு சொல்லி கன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஆப்டிக்கல் ரீடர் இருக்குது, அதுக்கான சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம டீப்பாக ஸ்டடி பண்ணி இப்போ 2 மடங்கு பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சியில் நடவடிக்கை எடுத்து இந்த தேர்வை எழுத 7,94,000 பேருக்கு மேல் விண்ணப்பித்திருந்த நிலையில் 5,81,000க்கும் அதிகமானோர் மட்டுமே தேர்வு எழுதினர். 2,13,000 பேர் தேர்வு எழுத வரவில்லை. இந்த தேர்வுக்கான விடை குறிப்பு இன்னும் 6 வேலை நாட்களில் வெளியிடப்படும். அதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே குரூப் 2 வினாத்தாளில் வினா எண் 90 ஆளுநர் பதவி குறித்த கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொது அறிவு பகுதியில் மத்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார் எனவும், இதற்கான காரணம் ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் கூறப்பட்டிருந்தது. இந்த கூற்று சரியா அல்லது பகுதி சரியா அல்லது முழுவதும் தவறா என 4 விதமான பதில்கள் கொடுத்து அதில் எது சரியான பதில் என தேர்ந்தெடுக்க வேண்டுமென குறிப்பிட்டிருந்தது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து சார்லஸ், சென்னையிலிருந்து விக்னேஷ் முத்து.